ஆடா பாயோ டேய் பங்காளியா ஒரு நேரம் புடிச்சிருக்கமே ஒரு குஞ்சு குசுமா ஒரு பழமோட கூட கிடைக்கலடா இருக்கிற இடத்துல போட்டா கிடைக்கும் இல்லாத இடத்துல போட்டா கிடைக்குமா போடா அப்ப தங்கராஜ் இந்த தங்கராஜ் தெரியல முள்ளவாடி தங்கராஜ் பங்காளியா நல்ல காலம் ஏய்து ஆமா என்ன இது மணமேடைங்க யாருக்கு மணமக்களுக்கு நீ யாரா நாட்டு காவலுக்கானே காவல்காரன் உட்காரலாமா காலி அஞ்சு உட்கார்ந்தா இடம் காலியா இருந்தா அறிவு கட்டவனே டேய் நேரமாச்சு பாப்பனை கூட்டா நான் சேரா ஏன் செல்ல வந்துரு ஏன் பட்டி வந்துரு ஏன் அம்மு வந்துரு அது வராதுரி அது மாரியாத்தாளுக்கு சுத்து விட்ட கடாடி அதை கவுரு கட்டி இஸ்தாடி நான் மண்டா தண்ணி தெளிச்சு மாலை போட்டு ஒரே தட்டு தட்டுயா மாட்டு வண்டியில மாப்பிள்ளை வச்சு அப்ப ஓட்ட வண்டியிலே ஓடு வண்டியிலே உப்பு வண்டியிலடா உப்பு வண்டியில பார்த்தேன் ஓடு வண்டிடா பாவி டேய் ஐயா ஆபாயில் இப்படிதான் போடுவாங்களா ஆம்லைட் வச்சு தான் ஊத்துவாங்களா நான் திருப்பி சொல்லிக்கிறேங்க பச்சையா முட்டியா வச்சு அப்படியே வாயில ஊத்திக்கிறேன் அப்படியே அடிச்சுனா சரி டே மஞ்சா காமால ஐயா ஏற்கனவே மஞ்சா காமால ஆமாங்க வாரம் ஒரு தாட்டி போய் வாழைச்சாலை மருந்து சாப்பிடறான்னு சொன்னேன் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுங்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் யாரு கொடுக்கா ஆமாங்க புரட்டாசி 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லீவு கிடையாது ஓய் போய் டேய் நான் லீவ் கொடுப்பீங்க கடனா உடனே பாட்டு நீ மருந்து சாப்பிடுவேன் வாய கட்ட மாட்டறா ஆமா பல்லு வலின்னு சொன்னீங்க என்னாச்சு ஐயா காலையில 500 ரூபாய் கொடுத்தேன் ஆமாங்க போய் பல்லு எடுத்துறான்னு சொன்னீங்க பல்லு எடுத்தியா நான் போய் டாக்டர் கிட்ட காமிச்சேங்க சுகர் என்ன பாக்குதுன்னு கேட்டாரு இருக்கிறது சொல்ல வேண்டியதா நான் இருக்கிறது சொன்னேன் 100 50 சொல்ல வேண்டியதானே சாப்பிடாத முன்ன 328 பா சாப்பிட்ட பிறகு 428 பான்னேன் என்னப்பா பள்ளிக்கூடத்துல சொல்ற மாதிரி சொல்லிக்கு நிக்கிறீங்க சுகர் இருந்தா பல்லு எடுக்க கூடாதுப்பா போப்பா சுகர் குறைச்சிக்கணுமா எடுக்கலாம்னு சொல்லிட்டாருங்க சரி மருந்து மாத்திரை எதுனா வாங்கினே இல்லையா எங்க ஊசி போடக்கூடாது சுகர் இருந்தா அதனால 40 ரூபாய் கொடுத்து ஆன்ஸ் வாங்கி வந்து வச்சுக்கலாம் ஐயா இங்க வாடாங்க கல்யாணம் 6 மணிக்கு கல்யாணம் என் தங்கையின் கல்யாணம் ஐயர் இல்லாம கல்யாணமே நடக்கூடாது டேய் வில்வாரிங்கல தமிழ் அழகிரு ஆமாடா அவர் போய் கூப்பிட்டா எங்க வராரு பெரிய வண்டியில் வரார் பஸ் வராரா இல்ல அதோட பெரிய வண்டியில் வரார் இல்ல கார்ல வராரா அதை விட பெரிய வண்டியில் வரார் இல்ல அருண் டிரான்ஸ்போர்ட்ல வராரா அதை விட பெரிய வண்டியில் வரார் டேய் ஆர்மி வள்ளி டிராவல்ஸ் வராரா அதை விட பெரிய வண்டியில் வரார் என்னடா வண்டி அவர் வந்து பெரிய வண்டி தாங்க சொல்லு வரும் வழியில இந்த பெண்டில மூளை கட்டிக்கல அந்த வழியில டேய் படிக்கல அந்த கடவை வந்து வந்துல கந்து விட்டாரு கந்து சேர்த்து விட்டாருங்க பாரு ஆயிரு சட்ட செய்தி துக்கமான செய்தி அழுவாம சிரிக்கிறியா என்னடா உனக்கு ஆதாயம் ஒன்னா துக்கமான செய்தி எனக்கு சந்தோஷமான செய்தி எப்படிடா ஆயிரத்தி 50,000 ரூபாய் கடை வாங்கிட்டேன் 50,000 ஆமாங்க உன்ன நம்பி கொடுத்தாரா வாங்க எது பத்திரம் கிடையாது சரி புண்ணியத்தை பார்த்து கொடுத்தா பாவத்தை பார்த்து கொடுத்துருப்பா சேர்ந்தா கொடுங்க 50,000 கோயிந்தா போனா போது விடுறா போனா போடுங்க 2000 3000 இப்ப 10,001 இன்னும் எவ்வளவு நேரம் போவோம் ஆமா சரி விடுங்க சொல்லு ஆயிரத்தி 50,000 ரூபாய் கடை வாங்கிட்டேன் ஆமா ஒருத்தர் 3 லட்சம் வாங்கிக்கிறேன்
அவருக்கு என்ன கேட்டு ஓ எங்க வைக்கிறான் பாரு ஓலை. ஏமா நீ தாலி கட்டிக்கிட்டு வாயோ இதை போறனுக்கு வீட்டுக்கு வருவியோ உனக்கு நடக்கிறதுல நல்ல சகுனமா வேக்குது ஐயர் வரலான்னு வந்து கிணத்துல காலை விட்டு கலப்பிட்டுக்கிறாங்க வாயில நல்ல வார்த்தையா வராதடா. டேய் ஐயா ஐயர் நம்ம கல்யாணம் நடத்த முடியாதுடா. இப்போ ஐயர் சொல்ற மந்திரங்க சொல்லி ஆகணும். ஆமாடா. எனக்கு தெரியுமே. டேய் ஐயா டேய் ஓ ஐயர் மந்திரம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்வா. ஐயரு கும்மா வச்சிருந்தாளா? ஆமாடா எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தா நான் ஐயருக்கு பிறந்தவன்டா. அப்ப நீ கிராஸ் அட பாவி கிராசு தாண்டா 4 லிட்டர் சேர்த்து கறக்கும். எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிடா. வேலை நடப்பினா எங்க அம்மா ஐயர் வீட்டுல சாணி போடுவாடா. ஏண்டா உங்க வீட்டாண்ட இடம் இல்லாதியா உங்க அம்மா போய் ஐயர் வீட்டான்னு போகுது உங்க அம்மாவே வீட்டான்னு போடும் போது நீ எங்க போய் போடுவ? நான் மொய்க்கு வச்சு அச்சு வச்சுக்குவேன். அச்சு வச்சுக்கோ. அட பாவி பசு சாணையை தாண்டி சந்தனம் போல கரைச்சி வாசல்ல தெளிச்சு பெருக்கு தெளி கோலம் போடுவாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை எங்க அம்மா ஐயர் வீட்டு தின்ன மேல போட்டு வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினே வெளியே அடிக்கணும் போய் ஜன்னல் புடிச்சுக்கின்னு ஏட்டி பாப்பேன். ஐயரு கும்மா எப்படி வேலை செய்யறாங்க? என் தலையே ஐயர் வீட்டுல எங்க அம்மால ஐயரும் வேலை செய்யடா பாப்பேன். அப்ப தாண்டா எங்க அம்மா சாமான்த கைவா. சாமானியா ஆண்டா ஐயர் சாமான்த தான் கைவா. டேய் ஐயர் வீட்டுக்கு அந்த காமாட்சம் அவளுக்கு அந்த குத்து வழக்கு அந்த அர்ச்சனை தட்டு அந்த பூஜை தட்டு அந்த பஞ்ச பாத்திரம் அந்த கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்கடா. அப்ப ஜன்னல் வழியா பாத்துருப்பேன். ஐயர் பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார். அந்த மந்திரத்தை கப்புன்னு புடிச்சுக்கணும். சாமாத்திக்காரா ஐயா ஓ நீ அறிவாள்டா. சொல்லுங்க ஐயா. உன் அறிவு நான் பாராட்டுடா. ஆட்டுங்க ஐயா அறிவு பாராட்டுங்க. நேரமாச்சு நாலாம் மூளை சக்கரம் போட்டு கட்டி வச்சுக்கிறேன். ஏண்டா பாவி ஆனா தேவர் மோவர் எல்லாம் இந்த சக்கரத்துல அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. ஆமா காலுக்கு அடியில என்னது? காலுக்கு அடியில கத்தி மெரிச்சுக்கு நிக்கிறேன். கத்தியாண்டா ராஜா. நான் கத்தி மெரிக்காத மந்திரம் சொன்னா என்ன வாரி அடிச்சு அப்படியே பண்ண மந்திரம் அது வாரி அடிக்க கூடாதுன்னு தான் கத்திய கால மெரிச்சுக்கு நிக்கிறேன். சரி சந்தோஷம்டா ஐயா. நான் மந்திரம் சொல்லனா இங்க கட்டால பணம் 11 ரூபாய் வைக்கணும். டேய் காலம் மாறி போச்சு விலைவாசி ஏறி போச்சு. டேய் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் இருக்கும் போது ஆமாங்க 1 கிலோ தக்காளி 10 ரூபாய். ஆமா 1 கிலோ வெங்காயம் 7 ரூபாய் 8 ரூபாய். டேய் 30 ரூபாடா 1 கிலோ பூண்டு. தெய்வீக மனுஷன். ஆமா அவர் இறந்து விட்டார். இன்னைக்கு பாத்தியா 1 கிலோ கத்திரிக்காய் 85 ரூபாய். ஆமா 1 கிலோ தக்காளி 220 ரூபாய். ஆமா காலம் எங்கயோ போச்சுடா. போச்சு. அந்த புனிதமான மனுஷன் இருந்தா நம்முடைய நாடு இன்னும் செழுமையா இருந்திருக்கும். விலைவாசி குறைஞ்சிருக்கும். எப்படியோ ஒண்ணு மறுபடியும் மறு திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படிங்களா? ஆகட்டும் ஐயா. ஐயா உண்மைதானே? அது யாருக்கு இருக்குது? மக்கள் கிட்ட இருக்குதுங்க. நம்முடைய ஸ்டாலின் பெற்றெடுத்த மகன். ஆமாங்க மு.க. ஸ்டாலின். யாரா? ஐயா உதயநிதி. சொல்டா உதயநிதி ஸ்டாலின். சொல்டா ஸ்டாலின். அட பாவி என்னங்க ஸ்டாலின் அதாங்க என் மொத்தனாக்குங்க. ஆமா எதாவது பட்சியா? நான் 6ஆவதுல 3 வருஷம் பட்சங்க. அதாடா பாஜாரே பெரும்படுவாரு. என்ன சொல்லுவாரு? முருகா நான் ரிட்டையர் ஆகி போனா கூட இந்த கிளாஸ் விட்டு போவாதே இதே கிளாஸ்லயே இருந்தாலும் பாஜாரே பெரும்படுவாரு என்ன. அப்படியா? சரி எப்படியோ ஒண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க. டேய் ஐயா உனக்கு 3 சக்கர வண்டி ஃப்ரீயா தரடா. அப்படிங்களா? சரி மதத்தை ஊது. ஐயா 301 படா உனக்கு 301 ரூபாய். ஆமா ஆகட்டுங்க உத்தரவு வாங்கிட்டா. நீங்க சொன்னீங்களே மரியாதை விட்டு மனவேல உட்கார்ந்தா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. ஆமா கேட்டான கேள்வி அது எங்க கேக்குற கேள்வி? ஹரிச்சந்திர கோயிலாண்ட போனத்தை எடுத்து வச்சுட்டு ஐயா உத்தரவா காட்டி சொல்லிட்டா அங்கே கேட்கிற வார்த்தைய மனவேல கேட்கலாம். எங்களுக்கு நான் கேட்கிறேன் கேளு. சுபகாரியம் தேவையான முறையாக இருக்க வேண்டும். பேசக்கூடாது கேட்டா
ஐயா கையெடுத்து கும்பிடு. ஐயாவை முறையா சொல்லி ஐயாவை வையா அனுப்பி வச்சு கையெடுத்து கும்பிடியாயோ? டேய் ஆ. நீங்க பாத்திமே ஆ. சீக்கிரம் அனுப்புடா. அனுப்புறேன் நீங்க வேகமா கோயில் குச்சி காட்டணும். சீக்கிரம். அனுப்புறேன். குருவே குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமி. நான் முந்தி பிறந்தவனா முதுகுல் திருத்தவனா ஆன ஏறி அடித்ததில மகனும் அடிவு கொண்டு இதெல்லாம் தெரியும் வெறிஜாமக்கா. மரவரையில ஒரு ஆலமரத்தடத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசத்தோட சொல்லி வாடா சுவாமி. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஆறாம்பசுவரத்து 5 பாகமா பங்கிட்டான் வெறிஜாமக்கா. எனக்கு தெரியாதோ தாமதம் தனக்கு தெரியாதோ சாப்பிட்டு வராம வெறிஜாமக்கு எத்தனை கொடுக்க வேசிங்களாயிரும் சுண்ணாம்பு கொடுக்க தோயிங்களாயிரும் நட்டகத்தோடு நாடகத்தோடு யார் ஊர் வரும்போது கண்ணி கையாத கம்மாள பெண்ணு வலது கடல வாங்கி இடது கடல சாம் வெறிஜாமக்கு அச்சு அடியானது ஆகாயம் திடுக்கிட்டு உமாதேவி திடுக்கிட்டு அகிலமே கிடுகிடுன்னு ஆடி போச்சு. இதை சொல்லி வெறிஜாமக்கா புண்ணிட்ட பரசாத்தி வாடானா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோனவர்களுக்கு அள்ளிடாதவன் பச்சையா முகமாத்தவர்களுக்கு பால் வாக்காத எதிர கொல்லி எட்டி வச்சவன் வண்ணாங்குழி வாயில் அடிச்சவன் அம்சங்குழி அபகரிச்சவன் கூலிய குறைச்சவன் மரமரக்க அளந்தவன் ரத்த தாயிட்டாத நடுத்தரில் எட்டி வச்சவன் பங்காளி சொத்தை அபகரிச்சவன் நடக்கிற வயல முள்ளடிச்சவன் பால்ல தண்ணி கலந்தவன் தான் மனைவி இருக்க பிறர் மனைவி மீது ஆசைப்படுறவன் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டளை. இவாளுக்கெல்லாம் பாம்பு குயி பள்ளி குயி அரண குயின்னு சொல்லக்கூடிய குயில தள்ளு சுவாமினா பாவத்தை படசாத்தி வேண்டிய வெறிஜாமக்கா புண்ணியத்தை படசாத்தி வாடான அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோனவனுக்கு அள்ளிட்டவன் பசியா முகமாத்தவனுக்கு பால் வாத்தவன் நடக்கிற வயல அன்னதானம் போட்டு நடக்கிற வயல தண்ணீர் பந்தல் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டளை. இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமி. இதை சொன்னிய வெறிஜாமக்கா எட்டி கோட்டை இடி மருந்து சாராயம் வாணிய செக்கில கொட்டி 3 உருடி ஆக்கணும் வெறிஜாமக்கா. அதையும் சாப்பிட்டு வரா வெறிஜாமக்கா. காய் உதுரும் பூ உதுரும் 10 மாசம் பிண்ட அருந்துவியும் பொரியா பொரியடிச்சு பிறந்து விட்டு சோறு நீர்கோடம் தலை மேல செத்தவங்க வராங்க சிவலோகம் போ மாண்டவங்க வராங்க வைகுந்தம் போ காளிய கதவை தர ஹரிச்சந்திரா வைய விடு மின்னுக்கு பின்ன தூக்கு போய் அட பாவி ஐயா கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லி ஆனா கடைசி மந்திரத்தை சொல்றாயா? ஐயா இங்க கல்யாணமா நடக்குது. ஆமாடா. நான் காலையில சாவுக்கு போய் வந்தேங்க. எங்கடா? பெருங்கட்டூர்ல நான் இது போனவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எஜமா சரியான தீர்ப்பு குத்தீங்க. நான் சட்டியே நாய் தலையில கவுத்து போய் அப்ப நான் நாயா நானே? தெரியுமா கட்டு விஷயம் தெரியும். ஊசி போடுவோம். என்ன ஊசி போடுறதா ஆட்டாட்டிக்கிறேன். அரண்மனையை விழா கொள்வதாக இருக்கிறது என்ன காரணம்? கைதுல புரியவில்லையா? இந்த மனைவி விட்டு பிரிந்து 9 ஆண்டு நினைவு நாள் முடிந்து விட்டது. இன்று 10ஆம் நினைவு நாளை விழா கொலமாக கொண்டாடுகிறேன். நீ சொல்லுவது எனக்கு புரிந்து விட்டது. இந்நாட்டு மகாராணி உன்னுடைய துணையார் மண்ணுலகத்தை விட்டு மறைந்து 9 ஆண்டுகளை உருவாடி விட்டது. ஆமா. 10ஆம் ஆண்டு நினைவு நாள் விழாவை சீரும் சிறப்போடு ஜாதி மதம் என்று பேதம் இல்லாமல் விமர்சனமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமா, ஏதாவது கலை நிகழ்ச்சி இருக்கிறார். அந்த வெள்ளாட்டு பழம் பாரு. ஆமா, அதே பரதநாட்டியம். நீ ஆடுது பரதநாட்டியம் வராத நாட்டு ஆடுற வருந்தா என்ன வரும்? எதுனா மாசம் சந்து கட்டி வரும் 37,000 வாங்கி போடலான்னு பாத்தியா? டேய் வருந்தா கஷ்டப்பட்ட பணம் புரியுதா? இங்க வாங்க என்ன வரும்னு சொல்றேன். என்ன வேணும்? இல்ல ஆடாடு ஆட்டு வருமா? ஆ?
வரும் மழை வரும்னு சொல்றான். நேத்தான் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு 37,000 வாங்கிட்டான். அதே மாதிரி வரும் வாங்கி போயிடலான்னு பாக்குறியா? ஜங்ஷன்ற பேட்டை எத்தனை ஊரு தெரியுமா அங்க வந்துருக்கு. நிரந்தரமா ஆடிட்டு மனசார வாங்கிப்போம். வாங்கிப்போ அது இருக்குது. ஆண்டாடைகளை பிடிக்கல. பாருங்க நீ ஆண்ட யாரா பாக்குறேன் நான் பிடிச்சிருந்தா பிடிக்கல.